எங்க அப்பா எனக்கு பருவ வயசு வந்துருச்சு அப்படின்னு மாப்பிள்ளை பார்த்தாரு. சரி, எப்படி மாப்பிள்ளை என்ன கேட்டார், உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லுமா, அது மாதிரி மாப்பிள்ளை பார்ப்போம். சரி, நான் சொல்லிட்டேன் பஸ் டிரைவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்ட்டேன். ஏன்டி அப்படி பஸ் டிரைவர் போய் கிட்ட எவ்வளவு மாப்பிள்ளை இருக்குல்ல, ஏன் குறிப்பா அப்படி கேக்குற? அவ்வளோ பெரிய பஸ்ஸே ஓட்டுறாரு, கடைசி வர உன் தொண்டை திருத்திட முடியும். அவ்வளவு பெருசா இருக்கு, கடைசி வர வச்சு காப்பாத்துவாரு. அந்த கல்யாணம் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி முதல் இரவு சரி பால் சம்பளம் கொண்டு போய் என் புருஷன் கொடுத்துட்டு டிரைவர்கிட்ட சரி என்னங்க முதல் இரவா ஆரம்பிப்போமான்னு. அந்த ஆள் என்ன சொல்றேன், என்ன சொல்றேன், விசில் அடிச்சாத்தான் நான் ஆரம்பிப்பேங்கிறேன். அப்படியா? ஏன் அப்படி? அந்த முண்டை டிரைவர் அந்த நினைப்புல இருக்கும் போல. இதுக்கு அதுக்கு விசில் அடிச்சாகணுமா? தப்புன்னு ஒரு விசில போட்டேன். சரி, வண்டி ஓட்டிட்டான். எப்படி ஓட்டுறான்? எடுத்தோன்னு டாப் கீரை போட்டு ஆற போட்டு அமுக்குறான், டேரிங்க போட்டு திருவுறேன், கீரை போட்டு கிட்டி 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 கிட்டின்னு அடிக்கிறேன். சரி, டோல்கேட்லாம் என்ன ஆகுது? டோல்கேட்லாம் பொள்ளத்து தள்ளுறேன், பேருக்காட்லாம் நொறுக்குற. நீ வாய கத்த விட்டானடி? அப்பனா கத்த விட்டான், வாயில வச்சுட்டானே. இல்ல நீ வச்சு அப்படிட்டானடி? அவன் வாயக்குள்ள வாயில வச்சு சவு மாதிரி நுறியிற. என்ன பண்ண முடியும்? என் நல்ல நேரம் 3 மணிக்கு குறுக்க அது வழியா போனவர் விஜில் ஊத இந்த ஆள் வண்டியை நிப்பாட்டிட்டான். குறுக்கா ஊதல உனக்கு சங்கு ஊதிருப்பாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? இனி அவன் வேண்டாம் டைவர்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னு ஒரு அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி. அது பிரச்சனை இல்லடி, ஏசி கார் ஏசி ரூமு சாப்பாடு நல்ல மரியாதை. என்ன அந்த ஆளை கல்யாணம் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, சரி 5 வருஷமா பிள்ளை இல்ல. ஏன் முயற்சி பண்ணலையா? இல்ல என்ன அவர் ஒத்துக்கலையா? ஊருக்கு மீட்டிங் போனா இங்க போர்டு மீட்டிங் பண்ணல. அப்புறம் என்ன ஆச்சு? அப்ப நான் என்ன பண்ண முடியும்? 5 வருஷம் கழிச்சு மாசம் ஆயிட்டேன். யாருக்கு? என் புருஷனுக்கு தான். சரி, அத போய் என் புருஷன் அரசியல்வாதிட்டு சொன்னா சந்தோஷப்படுவாரு. 5 வருஷம் கழிச்சு சொல்றேன். அப்ப சொன்னா சந்தோஷப்படுவார்ல. என்னங்க நான் மாசமா இருக்கேங்கன்னு. சரி, என்ன சொன்னாரு? அதனால என்ன சொல்றேன், என்ன சொல்றேன், இது என் சதி அல்ல, எதிர்க்கட்சி சதி. மாசமாக்குறதுமா ஊர்ல பேசுற மாதிரி எங்கேயும் பேச ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் என்னாச்சு? தொலைச்சு போடுவேன், நாளைக்கு வா. ஆமா, இதுல அடுத்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணேன். அது யாரு? அவன் தான் பெரிய வேலை பார்த்து. யாரு அது? சைக்கிளுக்கு பஞ்சர் ஒட்டுறவன். பிரச்சனை இல்லை, ஏதோ ஒட்டி விட ஏதோ ஒண்ணு வந்து காப்பாத்துவார்ல. அவன் கஞ்சி ஊத்திருவேன். எப்படிதான் கஞ்சி கொஞ்சமா ஊத்துவான்ல, கொஞ்சம் வாசி ஊத்திருவேன் அப்படின்னு அவனை கல்யாணம் பண்ணி. ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்ல என்ன இருக்கும்? பால் பழம் இனிப்பு வச்சிருப்பான். ஆமா, இந்த நாள் பஞ்சர் தேய்க்கிற கட்டை, காத்தடிக்கிற பம்பு, சொல்யூஷன் இதை வச்சு உட்கார்ந்துருக்கேன். நீ பட்ஜெட்டுக்கு வந்தியா வேற எதுக்கு வந்தியா உள்ள போனல. சரி, என்னை பார்த்தவன டயர் டிப் மாதிரி இருந்திருக்கும் போல, தூக்கி போட்டு தண்ணிக்குள்ள போட்டு முக்கு அப்படி நல்ல அவன் அமுக்குல நான் தண்ணிக்குள்ளே ஒரு குசை போட்டுட்டேன். அது முட்டை புட்டு 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 புட்டுன்னு வெளியில வர இவன் ஆஹா இங்கத்தான் பஞ்சர் இந்த கட்டை எடுத்துக்கிட்டு குறன்னு தேய்ச்சி சொல்யூஷன் உள்ள வச்சு அடைச்சு விட்டு போட. அப்புறம் தான் எரிச்சு குழு இருந்துச்சு, அப்புறம் தான் எரிச்சு வல்கனைசியம் பண்ணிட்டேன். இனி இந்த உலகத்துல வாழலாமா செத்துருவ முடிவு பண்ணி எங்க ஊருக்கு அம்மா கரைக்கு தூக்கு போட போயிட்டு. எனக்கு முன்னாடி ஒருத்தர் தூக்கு போட வந்தேன். அவனுக்கு பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் சரியில்லை. அவனுக்கு பொண்டாட்டி சரியில்லை, எனக்கு புருஷன் சரியில்லை. போனதுக்கு ஒரு இழுத்துக்கிட்டு தூக்க போடுத்தவங்களா கழுத்து வலிக்கும்னே. அவன் சொன்னா டைம் அண்ட் ரம்மு வாங்காத வரைக்கும் ஆளு கட்டி போட்டுக்கோம்னு கட்டி ரம்ம சாப்பிட்டு தூக்க போட்டு தொங்கணும். அவன் செத்துட்டா நான் பொழைச்சிட்டேன். அவன் கழுத்துல தொங்குன நான் அவன் காலை முடிச்சுக்கிட்டு தொங்குடு போத எதை பிடிச்சேன்னு எனக்கு தெரியல. அவன் மொத்தம் உழைச்சி பண்ணிட்டேன். சரி, நான் வந்துட்டு என் தோழியை பார்க்கணும். பிய திங்கிறேன், வைட்டமின் பி சத்து, ஏபிசி சத்து. ஆமா, கூந்தல் முன்னாடி தொங்காது, அது வேற. முன்னாடி தொங்குனா அது என் கூந்தலுக்கு என்ன பண்றேன்னா காலைல எந்திரிச்சுனே ஆவாரம் பூ, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இதெல்லாம் நல்லா அரைச்சு தலையில தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைப்பேன். மதியானத்துக்கு சீயக்காய் போட்டு குளிப்பேன். சாயங்காலத்துக்கு ஷாம்பு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் போட்டு குளிப்பேன். ராத்திரிக்கு என்ன பண்ணுவேன், கரட்டி ஆணில ஓட்டுருவேன். ஒட்டுமா சில பேர் என்ன ஒண்ணு சொல்றேன். சரி, என் தோழி ஒருத்தி வரா. ஐயா